கோவை கொடிஷியாவில் தொழில்துறையினருடன் துணை குடியரசுத் தலைவர் தற்போது உரையாடி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சாதித்து காட்டுவோம், அதற்குரிய வழிகளை தேடுவோம் என்கின்ற சிந்தனைதான் காரணமாக இருந்தது. நான் பொறுப்பேற்றுக் கொண்ட நேரத்தில் 1954 இருந்து 2016 வரை அதிகபட்சமாக இந்த நாட்டிலே இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட கைப்பொருளினுடைய ஏற்றுமதி வெறும் 652 கோடி ரூபாய் ஒரு ஆண்டிற்கு. நான் அப்படி இரட்டைப்பாக்குவேன் என்று சொன்ன போது ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதியாளர் ஆண்டிற்கு அவர் ஏறத்தாழ 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய பேச்சிலே சொன்னார், எனக்கு வாழ்த்தை சொல்லிவிட்டு நான் காயர் போர்டு சேர்மனுடைய ஆப்டிமிசத்தை பாராட்டுகிறேன். பட் திஸ் இஸ் டூ ஆம்பிஷியஸ் என்று சொன்னார்கள். ஆனால் அடையவே முடியாத மிகப்பெரிய இலக்கு என்று சொன்னார்கள். நான் அவருக்கு அந்த நேரத்தில் மிகப்பெரிய மறுப்பு சொல்ல விரும்பவில்லை. அவருக்கு ஒன்றை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்தேன். நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் திஸ் வேர்ல்ட். எவையும் சாத்தியமே. எப்பொழுது சாத்தியம் என்று சொன்னால், தர்மமும் உண்மையும் நம்மிடத்திலே இருக்கிற பொழுது, அர்ப்பணிப்பு உணர்வோடு நம்முடைய அணுகுமுறை இருக்கிற பொழுது எதுவும் சாத்தியமே. நிச்சயமாக சாதித்து காட்டுவோம் உங்களுடைய ஒத்துழைப்போடு என்று சொல்லி முடித்தேன். 3 ஆண்டுகள் உருண்டோடியது. அதாவது கடவுள் இருக்கிறாரா என்று கேட்டால் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நான் பொறுப்பேற்றுக்கின்ற நேரத்தில் மோடி அவர்கள் கோவை மாநகருக்கு வருகை புரிந்திருந்தார்கள். அந்த மேடையிலே அவரிடத்திலே சொன்னேன், இந்த பொறுப்பை தந்திருக்கிறீர்கள், மிக்க நன்றி என்று சொன்னேன். எந்த தலைவராக இருந்தாலும் ஒரு புன்முறுவலோடு நன்றியை ஏற்றுக்கொண்டுதான் இருப்பார்கள். மோடி ஒரு மகத்தான தலைவர் அல்லவா? அதனால் அவர் சொன்னார், நான் உன்னிடத்திலே நன்றியை எதிர்பார்க்கவில்லை, உன்னிடத்திலே நான் எதிர்பார்ப்பதெல்லாம் மிகப்பெரிய பர்ஃபார்மராக நீ இந்த பதவியிலே விளங்க வேண்டும் என்று சொன்னார்கள். நீ சாதித்து காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். நான் உன்னிடத்திலே நன்றியை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் உன்னை சாதிக்கப் போகின்றாய் என்கின்ற உயர்ந்த சிந்தனையோடு இதை தந்திருக்கிறேன், நீ சாதித்து காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். 3 ஆண்டுகள் உருண்டோடியது. நான் மீண்டும் மோடி அவர்களை அன்றைக்கு மதுரைக்கு வருகிறார்கள். மதுரையிலே சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். அந்த நேரத்தில் அந்த 3 ஆண்டுகளில் 652 கோடியாக இருந்த காயர் எக்ஸ்போர்ட்ஸ். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பேசியதை பார்த்தோம். விவரங்களை பின்னர் செய்தி வடிவில் பார்க்கலாம்.